பாஜக அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் வெள்ளிக்கிழமை தென்சென்னை மாவட்ட இந்திய தௌஹீத் ஜமாத் சார்பில் கருப்பு கொடியேந்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை எம்ஜிஆர் நகரில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தௌஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் முகமது முனீர், நகரச் செயலாளர் ஜாகிர் ஹுசைன், ஆல்வை ஜாகிர், முசஹப் பாக்கர், அபு தாஹிர் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷம் எழுப்பினர். பாஜக அரசு, ஒன்றிய அரசு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, வக்ஃபு திருத்த சட்டத்தை, வக்ஃபை திருடும் சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு, ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், முஸ்லிம்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம், பாஜக அரசை கண்டிக்கின்றோம், பாஜக அரசு பாசிச அரசு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, வக்ஃபு திருத்த சட்டத்தை, வக்ஃபை திருடும் சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு, யாருக்காக இந்த சட்டம், யாருக்காக இந்த சட்டம், வக்ஃபு சொத்தை வாயில் போட சட்டம் போடும் ஒன்றியமே, விட மாட்டோம், விட மாட்டோம், உயிரை போனாலும் விட மாட்டோம், ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், வக்ஃபு திருத்த சட்டத்தை, வக்ஃபு திருடும் சட்டத்தை ஏற்க மாட்டோம், ஏற்க மாட்டோம், கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், முஸ்லிம்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம், பாஜக அரசு, ஒன்றிய அரசு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, வக்ஃபு திருத்த சட்டத்தை, வக்ஃபை திருடும் சட்டத்தை திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், முஸ்லிம்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம், யாருக்காக இந்த சட்டம், யாரை காப்பது உங்கள் திட்டம், விடமாட்டோம், விடமாட்டோம், உயிரை போனாலும் விடமாட்டோம். வக்ஃபு திருத்த சட்டம் 2025 இதை திட்டமிட்டு தெளிவாக ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு முஸ்லிம்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய இந்த திருட்டு சட்டத்தை அமல்படுத்தியிருக்கின்றது. திட்டமிட்டு பாராளுமன்றத்தில் அவர்கள் வாக்கு எண்ணிக்கை அதிகம் இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி நமதுடைய சட்டத்தை அபகரிக்கக்கூடிய வேலையை செய்துவிட்டார்கள். ஜனாதிபதி அவர்களும் இதற்கான கையொப்பமும் விட்டுவிட்டார். எந்த விதமான சட்டமும் மக்களை பாதிக்கக்கூடிய, சிறுபான்மை மக்களை பாதிக்கக்கூடிய, தலித்களை பாதிக்கக்கூடிய, இந்திய மக்களை பாதிக்கக்கூடிய எந்த சட்டத்தையும் இஸ்லாமிய சமூகம் அனுமதிக்காது. சட்டம் ஏற்றிவிட்டால் அதை நிலைப்படுத்தி விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒன்றிய அரசிற்கும், அமித்ஷா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம், எங்களுடைய சொத்து, உங்களுக்கு தெரிந்த பாஷையில் சொல்ல வேண்டுமென்றால் சிவன் சொத்து குலநாசம். நீங்கள் அல்லாஹுடைய சொத்தை, இறைவனுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கின்றீர்கள். இதை கண்டிக்கும் விதமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள் முன்பும் கருப்பு கொடி ஏந்திய போராட்டத்தை இந்திய தௌஹீத் ஜமாத் அறிவித்தது. அதன் தொடர்ச்சியாக அனைத்து பள்ளிவாசல்களும் இதை ஏற்றுக்கொண்டு எல்லா பள்ளிவாசல்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை, அடையாள ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். ஆண்களும் பெண்களும் பெரும் திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஏறக்குறைய தமிழகத்தில் 10,000 15,000 பள்ளிவாசல்களில் இந்த கருப்பு கொடி ஏந்திய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த சட்டத்தை திரும்பி பெற வேண்டும். மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும்
RSS சித்தாந்தத்தை உள்வாங்கிய பாரதிய ஜனதாவும் இந்த சட்டத்தை திரும்பி பெற வேண்டும். திரும்பி பெறும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது ஓயாது ஓயாது. இந்திய தௌஹீத் ஜமாத் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, ஏதாவது சட்ட ரீதியாக முன்னேறி? முதல் கட்டமாக இந்திய தௌஹீத் ஜமாத் தாராப்பூர் டவர்ஸில் அண்ணா சிலை சாலையில் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை, இந்த சட்டம் ஏற்றின அடுத்த நாளே முதல் ஆர்ப்பாட்டத்தை தமிழகத்திலே இந்தியாவிலே இந்திய தௌஹீத் ஜமாத் தான் முன்னெடுத்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய முற்றுகை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் இதற்கான ஆர்ப்பாட்டத்தை இனி அடுத்து அறிவிக்கும். அடுத்து கவர்னர் மாளிகையோ அப்படி இல்லை என்றால் ரிசர்வ் பேங்கோ அல்லது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மிக பிரம்மாண்டமான முற்றுகை போராட்டத்தை கண்டிப்பாக இந்திய தௌஹீத் ஜமாத் அறிவிக்கும். தனித்து போராடமா இல்லை மற்ற கட்சிகள் இயக்கங்களோட சேர்ந்து போராடுறதுக்குள்ள முன்னேற்பாடு இருக்கா? இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை கொள்கை ரீதியான அமைப்பு அவர்கள். ஆனால் போராட்ட களங்கள் எந்த அமைப்பு நடத்தினாலும் அனைத்து போராட்ட களங்களிலும் நாம் கலந்து கொள்வோம். ஜமாத் உலமா நடத்தக்கூடிய போராட்டத்தில் கலந்துக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய போராட்டத்தில் கலந்துக்குருவோம். இன்று யார் நடத்தினாலும் அனைத்து போராட்டமும் முஸ்லிம்களுக்காக நடத்தக்கூடிய போராட்டம், இறைவனுடைய சொத்தை காப்பாற்றுவதற்காக நடத்தின போராட்டத்தினால எல்லா போராட்டத்திலையும் நாங்கள் கலந்துக்குவோம். சட்டமன்றத்தில் ஆல்ரெடி இதுக்கான தீர்மானம் இந்த பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்காக முதல்வருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி INDA கூட்டணியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இதை கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல் கட்டமாக என்ன செஞ்சாங்கன்னா, பாராளுமன்றத்தில் திருச்சி சிவா அவர்கள், ராஜா அவர்கள், கனிமொழி அவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கும் மரபதாக பாராளுமன்றத்தில் இது எந்த அளவுக்கு இந்த சட்டம் ஆபத்தான சட்டம் என்பதற்கான விவாதத்தை முன்வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷன் JPCன்னு சொல்லுவாங்க. அந்த JPCயில் ராஜா பகிரங்கமாக JPCயோடைய மெம்பராக இருக்கக்கூடிய ராஜாவே பகிரங்கமாக இது முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டம், சொத்துக்களை அபகரிக்கிற சட்டம்னு சொன்னார். அதை தொடர்ச்சியாக முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையிலேயே இதற்கான தீர்மானத்தை இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக, கர்நாடகாவுக்கு அடுத்து 2வது மாநிலமாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் தீர்மானத்தை போட்டார்கள். தீர்மானத்தை போட்டது மட்டுமல்லாமல் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு விஷயத்தை செய்தார். கருப்பு கொடி பேச்சணிந்து சட்டசபைக்கிலே ஒரு முதலமைச்சரே எப்படி அந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காக அவரே கோஷம் போட்டார். அனைத்து ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களும் இதற்கு ஆதரவாக கோஷம் போட்டார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதைத் தொடர்ந்து தோழர் திருமாவளவன் அவர்களும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், வேல்முருகன் அவர்களும், இன்று பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியாக இருக்கட்டும், பிரியா காந்தியாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், கார்கரேயாவாக இருக்கட்டும், அனைவருமே இதற்கு ஆதரவாக குரல் இருக்கிறார்கள். அனைவருக்குமே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு வைகோ அவர்கள், பாராளுமன்ற புயல் வைகோ அவர்கள், அவருடைய மகன் அவர்கள், அனைவரும் துரை வைகோ அவர்களும் கடுமையான கண்டனத்தை பாராளுமன்றத்தில் தெரிவித்தாங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்தோம். மம்தா பானர்ஜி போன்றவங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாடை தொடர்ந்து வெஸ்ட் பெங்காலையும் இது நடக்குது. இப்போ என்னன்னா, கேரளாவில் இந்த அமெண்ட்மெண்ட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அதை பற்றின விஷயங்கள் எப்படின்னா, இட்டுக்கட்டப்பட்டு சொல்லக்கூடிய கருத்து எப்படின்னா இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 40 பாராளுமன்ற உறுப்பினரில் குறிப்பிட்ட பேர் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் பிரச்சாரம், பொய்யை பரப்புவது RSS உடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் 39 உறுப்பினர்களும் பாராளுமன்றத்தில் அதை என்ன சொன்னால் ஓட்டு போட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போயே என்ன செய்ய பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது போன்று தான் கேரளாவிலும் அது பொய் பிரச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக கேரளா முதலமைச்சர், உதாரணத்துக்கு பாராளுமன்றத்தில் கேரளாவில் இருந்து போன அனைத்து கம்யூனிஸ்டுகளும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? அப்போ எப்படின்னா இது எதிர்மறையா இல்லையா? அப்போ பினராயி விஜயன் அனுமதித்ததை தானே வாக்களித்தாங்க அவங்க, இல்லாட்டா எதிராக வாக்களித்திருப்பார்கள். அதற்கு ஆதரவாக மிக அற்புதமாக பேசியிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். அதனால் இது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. நாளைக்கு முஸ்லீம்களே எதுக்குறான ஒரு 5 முஸ்லீமை வச்சு 10 முஸ்லீமை வச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் வேலூர் இப்ராஹிம் மாதிரி 1000 பேர் இருக்கிறாங்க சொல்லுவாங்க. ஆனால் இதை ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும், பொது சமூகமும், அனைத்து கட்சிகளும், அனைத்து அரசியல் கட்சிகளும் BJP தவிர கடுமையாக எதிர்க்கின்றார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நன்றியை சொல்கிறோம். அவங்களும் இந்த சட்டத்தில் கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டார்கள். நன்றி. ஏற்க மாட்டோம்.
ஏற்க மாட்டோம் வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் கண்டிக்கின்றோம் முஸ்லிம்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் வக்ஃபு திருத்தும் சட்டமில்லை திருத்தும் சட்டம் இது யாருக்காக இந்த சட்டம் யாரை காப்பது உங்கள் திட்டம் வக்ஃபு சொத்தை வாயில் போட சட்டம் போடும் ஒன்றியமே விடமாட்டோம் உயிரே போனாலும் விடமாட்டோம் பாஜக அரசு ஒன்றிய அரசு திரும்ப பெறு வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு ஏற்க மாட்டோம் வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் வக்ஃபு திருடும் சட்டத்தை ஏற்க மாட்டோம் கண்டிக்கின்றோம் முஸ்லிம்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் முஸ்லிம்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் வக்ஃபை திருடும் சட்டமில்லை வக்ஃபை திருத்தும் சட்டமில்லை வக்ஃபை திருடும் சட்டம் இது யாருக்காக இந்த சட்டம் யாரை காப்பது உங்கள் திட்டம் வக்ஃபு சொத்தை வாயில் போட சட்டம் போடும் ஒன்றியமே விடமாட்டோம் உயிரை போனாலும் விடமாட்டோம் அரே தப்பே பாஜக அரசு ஒன்றிய அரசு பாஜக அரசு ஒன்றிய அரசு திரும்ப பெறு வக்ஃபு திருட்டு சட்டத்தை திரும்ப பெறு வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறு ஏற்க மாட்டோம் வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் கண்டிக்கின்றோம் முஸ்லிம்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் பிஜேபி அரசை கண்டிக்கின்றோம் மத்திய அரசை கண்டிக்கின்றோம் வக்ஃபு திருத்தும் சட்டமில்லை வக்ஃபு திருத்தும் சட்டம் இது வக்ஃபை திருடும் சட்டம் இது யாருக்காக இந்த சட்டம் யாரை காப்பது உங்கள் திட்டம் வக்ஃபு சொத்தை வாயில் போட சட்டம் போடும் ஒன்றியமே விடமாட்டோம் பெண்கள், குழந்தைகள் என பலர் கருப்பு கொடி ஏந்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு தங்கள் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்தனர். நியூஸ் 1 தமிழ்நாடு செய்திகளுக்காக சென்னையில் இருந்து சாஹிப்.